Hi guys, welcome to Quick Throw and I'm man up my word. So கொஞ்சம் வீடியோ போடல guys, ஸோ அதுக்கு சாரி. அண்ட் கொஞ்சம் டைட் ஒர்க்குன்றதுனால நான் போட முடியல. அண்ட் என்னடா டைட் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா தி 100 அப்படின்னு ஒரு சீரிஸ் இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தேன் guys. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ guys. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பைத்தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் அதில் வந்து ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் guys. ஸோ ஆஸ் வெல் அஸ் ஹேக்கிங் அண்ட் மற்ற சில இருக்க ஒரு சில ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸாக போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். லைக் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு சில சின்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்மளும் கற்றுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் guys. ஓகே, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் தான் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் பைத்தான் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில். லைக் வந்து ஒரு நம்பர் வந்து கம்ப்யூட்டர் வந்து கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கணும். லைக் கெஸ்ஸிங் நம்பர் கேம் தான் guys. ஸோ வந்து நான் பைத்தானாக தான் பண்ண போகிறேன் guys. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ guys. ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு என்ன எடிட்டர் வேணும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து சப்ளிம் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸ்க்ரீன் அப்படின்றத யூஸ் பண்ணுறேன். அண்ட் ஓகே கைஸ், அதில் வந்து கெஸ் கேம் அப்படின்னு நான் வந்து ஆல்ரெடி நேம் வந்து வச்சுருக்கேன் கைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து இதுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா மாடியூல் தேவைப்படுது. ஸோ அது என்னென்னு கேட்டிங்கன்னா ரேண்டம். பிகாஸ் வந்து கம்ப்யூட்டர் ரேண்டம் நம்ம ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும்ல. ஸோ அதுக்காக இந்த ரேண்டம் மாடியூல் எனக்கு தேவைப்படுச்சு. ஸோ அதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவேன். லைக் கெஸ் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவேன். அண்ட் அதுக்கு ஒரு வேல்யூவும் பாஸ் பண்ணுவேங்க. ஸோ இப்போதைக்கு அது எக்ஸ்னு வச்சுருக்கேன். அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டிஃபைன் பண்ண போகிறேன். ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது டெஃப் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து இப்போ நான் கேம் கிரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான லைன்ஸ் நான் எழுதுகிறேன். ரேண்டம் நம்பர் அப்படி சொல்லி ஒரு நம்பர் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து இப்போ என்ன பண்ணணும்னா ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கான கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேண்டம் டாட் ரேண்ட் இன்டீஜர். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூக்குள்ளேருந்து எதுக்குள்ளே வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 to x. ஸோ இதில் வந்து நான் அப் டு எது வரைக்குன்றது தான் அந்த எக்ஸ் வேரியபிள் மூலயமா நான் எடுத்துக்க போகிறேன். மிச்சப்படி வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ இந்த ரேண்டம் நம்பர் வந்து ரெடியாக இருக்குது வேரியபிள்குள்ளே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இனிஷியலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா ரேண்டம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும் அப்படின்றத நான் ஒரு இனிஷியலைஸ் இங்கேயே பண்ணிடுறேன். சாரி, இது ரேண்டம் நம்பரில் கெஸ் நம்பர். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் கெஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ அந்த நம்பர் அண்ட் யா கெஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து NUMB ஓகே இனிஷியலாக வந்து 0ன்னு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்போ இந்த கேம் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டரோட இந்த ரேண்டம் நம்பரும் நம்ம கெஸ் பண்ணுற நம்பர் எப்போ ஈக்குவலாக இருக்கோ ஸோ அப்போ தான் நம்ம கேம் வந்து ஜெயிப்போம். ஸோ அப்போ அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா ஒரு லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் நம்மளுக்கு கண்டினியூஸாக கேமை நடத்துறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் வைல் லூப் யூஸ் பண்ண போகிறேன். வைல் லூப் என்ன கண்டிஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஸ் நம்பர் வந்து நாட் ஈக்குவல்ஸ் டு ரேண்டம் நம்பராக இருக்க வரைக்கும் தான் அந்த வைல் லூப் ரன் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து லூப் வந்து எக்ஸிட் ஆகிடணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கெஸ் நம்பரோட இன்புட் நான் எடுக்க போகிறேன். அதுக்கு வந்து கெஸ் நம்பர் ஈக்குவல்ஸ் இன்புட் அண்ட் 1 minute guys. ஸோ இது வந்து எனக்கு இன்டீஜராக மட்டும்தான் இருக்கணும். ஸோ நான் இன்ட்டுன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த ஒரு குளறுபடி வரக்கூடாதுல்ல. ஸோ அதுக்காக நான் இன்டீஜர்னு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கெஸ் நம்பரில் வந்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா யா ஸோ எஃப்னு தான் ஃபார்மேட்காக யூஸ் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு போக போக புரியும். அண்ட் ஓகே கெஸ் தி நம்பர் பிட்வீன் எது வரைக்கும் எதுக்குள்ளேருந்து எதுக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா 1லேருந்து அப் டு எக்ஸ். ஸோ அப் டு எக்ஸ்ன்ற நம்பர் வரைக்கும் இருக்கிற என் நம்பர்ஸில் ஏதாவது ஒரு நம்பர் அப்படின்றத நான் சொல்லுவேன். ஸோ கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 to அப்படின்னு எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்போம் அதை அப்போ கொடுத்துக்கலாங்க கைஸ். ஸோ ஓகே, இது வந்து இன்புட் வந்து வாங்குறதுக்காக வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணால் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ண வேண்டியதாங்க கைஸ். ஸோ வந்து கெஸ் நம்பர் வந்து கிரேட்டர் தென் ரேண்டம் நம்பராக இருக்குது. ஐ மீன் நம்ம கெஸ் பண்ணியிருக்க நம்பர் நம்ம கெஸ் பண்ணியிருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் நம்பரோட பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இன்னும் கம்மியான நம்பர்ஸ் வந்து கெஸ் பண்ண ஐ மீன் வேல்யூ கம்மியாக இருக்க நம்பர்ஸ்க்கு போகணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா பிரிண்ட் ஓகே பிரிண்ட் எஃப் ஓகே தி ரேண்டம் ஒன் செகண்ட் தி என்டர்ட் ஓகே தி என்டர்டெல்லாம் வேணாங்க கைஸ். ஸோ வந்து நம்ம இங்கே வந்து நீங்கள் என்ன நம்பர் போட்டிருக்கீங்களோ அதை வச்சுக்குவோம். இஸ் கிரேட்டர் தென் கம்ப்யூட்டர் கெஸ் நம்பர். ஸோ அதுக்கு வந்து லைக் COM கம்ப்யூட்டர் கெஸ் நம்பர் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகே,
அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன், அது என்னென்னா எல்ஸ் இஃப் கண்டிஷன் ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் என்ன செக் பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெஸ் நம்பர் வந்து ஸ்மாலர் தென் ரேண்டம் நம்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, நான் இப்போ கெஸ் பண்ண நம்பரோட ஹையர் வேல்யூஸ் இருக்க நம்பரை நான் திருப்பி இன்புட் கொடுத்து நான் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அதுக்கு என்ன ஒரு இன்டிமேஷன் தரணும்ல, ஸோ அதை நான் இங்கே தரேன். இந்த கெஸ் நம்பர் GS, the guess number is smaller than computer guess number. Okay guys, yeah, guess number வந்து smaller than random number இருந்துச்சுன்னா கம்ப்யூட்டர் நம்ம கெஸ் பண்ணதோட கம்மியான நம்பர் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் சப்போஸ் இந்த கண்டிஷன் எதுவுமே வரலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கரெக்டான நம்பர் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றது அர்த்தம் கைஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். பிகாஸ் நம்ம எப்போ ஒரு இன்புட் வந்து ரெண்டு சேம் கெஸ் நம்பர் ரேண்டம் நம்பர் ரெண்டும் ஈக்குவலாக ஆகுதோ அப்போ என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா அந்த லூப் எக்ஸிட் ஆகும். ஸோ லூப் எக்ஸிட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே யூ ஒன் த கேம், யூ ஒன் த கேம் அப்படின்னு முடிச்சுக்கணும். அண்ட் நம்ம இனிஷியலாக ஏதாவது இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸோ கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு லைக் செட் ஆஃப் ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம் கைஸ். ஸோ ஓகே, அந்த கேம் நம்ம வந்து இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும்ல. ஸோ எந்த நம்பர் எந்த நம்பருக்குள்ளே இருக்குது நீங்கள் கெஸ் பண்ண போகிறீங்கன்னா 1லேருந்து 10 இருக்க நம்பர்ஸ் வரைக்கும் தான் கெஸ் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கோங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்ப்போம். Python guess.py அண்ட் ஓகே கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 and 10 அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன நம்பர் இப்போ கம்ப்யூட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன், 5 இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஒன் கேம் நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம். ஸோ இது வந்து எல்லா டைமே 5 தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது கைஸ். ஸோ இப்போ நான் திருப்பி 5 யூஸ் பண்ணுறேன் பாருங்களா. 5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் தென் கம்ப்யூட்டர் கெஸ் நம்பர். ஸோ கம்ப்யூட்டர் வச்சுருக்க நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5 is smaller than the computer guess number. ஸோ என்ன பண்ணால் நம்ம கிரேட்டர் நம்பர் கொடுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 5 கொடுக்குறேன். 5 is also smaller. ஓகே 8 தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து நீங்கள் சின்ன நம்பர் வந்து கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லும்போது நீங்கள் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நீங்கள் கிரேட்டர் நம்பர் நீங்கள் கெஸ் பண்ணியிருக்கீங்கன்ற போது நீங்கள் வேல்யூஸை டிக்ரீஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க கைஸ். ஸோ வந்து ஒரு கம்ப்யூட்டர் கூட வந்து நம்ம விளாட்ற கேம், இந்த கம்ப்யூட்டர் கேம் வந்து கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நம்பர் என்னன்றது நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நம்பர் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ 100க்குள்ளே இருக்க நம்பர் 1 to 100 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ். ஸோ அது உங்கள் இஷ்டம் கைஸ். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போகிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நம்பர் கெஸ் பண்ணி மனசில் வச்சுப்போம். ஸோ அதை வந்து கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கும் கைஸ். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம் கைஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ். அண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ்.